இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சென்னை கிண்டியில் அமையப்பட்டிருக்கிற தேசிய முதியோர் நல மருத்துவமனை தொடங்கி வைக்கப்பட்டது. தேசிய முதியோர் நல மருத்துவமனை என்பது இந்திய அளவில் 2 இடங்களில் அமையப்படும் என்று ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டு டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு வளாகத்தில் இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனை என்பது சிறிய அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பிரத்யேகமான முதியோருக்கான நல மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இங்கே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. 8.64 ஏக்கர் நிலப்பரப்பில் 3,76,358 சதுரடி பரப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இந்த மருத்துவமனை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்திய அளவில் செயல்படுகிற ஒரே முதியோர் நல மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையில் 200 படுக்கை வசதிகள் இருக்கிறது. 40 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கட்டண படுக்கை அறைகள் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் படிப்படியாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை, கோவை, சேலம், தஞ்சை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கட்டண படுக்கை அறைகளை தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையிலும் 20 கட்டண படுக்கை அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக மிக குறைந்த கட்டணமாக நாளொன்றுக்கு 900 ரூபாய் என்கின்ற வகையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் மருத்துவமனை என்பதால் 900 ரூபாயிலேயே உணவு வசதியும் கூட அதில் அடங்கும் என்கின்ற வகையில் அந்த அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு வகைகளிலான உயர் சிறப்பு பிரிவுகள் தொடங்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. 24 மணி நேரமும் உள்நோயாளிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு செயல்பாட்டில் இருக்கிறது. முதியோருக்கென்று அறுவை சிகிச்சை பிரிவும் இங்கே செயல்பட தொடங்கி இருக்கிறது. இருதய மருத்துவ பிரிவும் பயன்பாட்டில் இருக்கிறது. சிறுநீரக மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவும் பயன்பாட்டில் இருக்கிறது. இரைப்பை மற்றும் குடல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், முதியோர்களுக்கான முடநீக்கியல் பிரிவு, முதியோர் மனநல மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை பிரிவு, பல் மருத்துவம், இயன்முறை மருத்துவம், ஆயுஷ் போன்ற பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இங்கே வருகிற முதியோருக்கு வயது முதிர்வின் காரணமாக சிகிச்சை பெற வருபவர்கள் மாலை நேரங்களில், குறிப்பாக ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படிப்பதற்குரிய வசதியாக ஒரு நூலகம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பழங்காலத்து விளையாட்டுகள் என்கின்ற வகையில் பல்லாங்குழி போன்ற விளையாட்டு உபகரணங்களும், கேரம் போர்டு, செஸ் போன்ற விளையாட்டு சாதனங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் இங்கே தனியாக ஒரு யோகா பிரிவு ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கடந்த ஜூன் திங்கள் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவை பிரிவு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை முதியோருக்கான ஒரு பல்வேறு பிரத்யேக சேவைகள் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் என்பதை பொறுத்தவரை 60 பணியிடங்கள் ரெகுலர் என்கின்ற வகையிலேயும் 216 பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயும்
நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த 276 பணியிடங்கள் இன்றைக்கு முழுமைப்படுத்தும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே 75 மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற MRB நிர்வாகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 43 ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. கிளினிக்கல் பிசியோதெரபிஸ்ட், லேப் டெக்னீஷியன், பார்மசிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், ஸ்டெனோ மற்றும் டைபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பி, லேப் அட்டெண்ட், ஓடி டெக்னீஷியன், ECG டெக்னீஷியன் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப பணியாளர்கள் 43 பேருக்கு இன்றைக்கு ஒப்பந்த பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை பெரிய அளவில் முதியோருக்கு மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பணியிடங்களையும் விரைந்து நிறைவேற்றி அவர்களுக்கு முழுமையான மருத்துவ சேவை அளிக்க வேண்டும் என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பணி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இங்கிருந்து அவசர தேவைக்கு வெளியில் இந்த வயது மூத்தோரை அழைத்துச் செல்ல வசதியாக இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் 21,70,000 மதிப்பீட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றும் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இந்த மருத்துவமனை தொடங்கி ஏறத்தாழ ஒரு 8 மாத காலம் கூட இன்னமும் நிறைவடையவில்லை. இந்த 8 மாத காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் பொதுமக்கள் சென்னையில் இருந்து மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் ஆய்வு மேற்கொண்ட போது விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மதுரையிலிருந்தும் இங்கே வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புறநோயாளிகளை பொறுத்தவரை ஒரு அசாத்திய சாதனையாக இந்த மருத்துவமனை 8 மாதத்தில் 1,11,918 புறநோயாளிகள் மருத்துவ சேவை பெற்றிருக்கிறார்கள். உள்நோயாளிகளை பொறுத்தவரை 3,667 பேர், அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை 579 அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கிறது. பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ஒரு 16, ஈமோ டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ஒரு 57, ஆயுஷ் சேவைகள் 2000, சிடி ஸ்கேன் 2900, எக்ஸ்ரே 5095, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 5616, டாப்லர் பரிசோதனைகள் 1768, இருதய மருத்துவ பிரிவுகள் 8132, ரத்த பரிசோதனைகள் 1,62,301, முடநீக்கியல் 6,308. இப்படி ஒரு மகத்தான மருத்துவ சேவையை 8 மாத காலத்திற்குள் இந்த மருத்துவ நிர்வாகம் ஆற்றியிருக்கிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவமனையின் இயக்குநர் உள்ளிட்ட மருத்துவர்கள் அனைவருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகிறது. 1,11,918 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு 8 மாத காலத்தில் இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ சேவை பெற்றிருப்பது மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு புதிய மருத்துவமனையில் இவ்வளவு பேர் பயன்பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான சாதனை. அந்த வகையில் இன்றைக்கும் தினந்தோறும் 1200 1500 வரை நாளொன்றுக்கான புறநோயாளிகள் வருகிறார்கள். இங்கே மருந்துகளை பொறுத்தவரை கையிருப்பு என்கின்ற வகையில் இங்கே இருக்கிற எந்த வயது மூத்தவரும் மருந்து இல்லை, மருந்து தட்டுப்பாடு என்கின்ற அந்த பேச்சுக்கே இடமிருக்கக்கூடாது என்கின்ற வகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எசென்சியல் ட்ரக்ஸ் இங்கே கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் பெரிய அளவில் தொடர்வதற்கு இன்னமும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வசதிகள் செய்யப்படவிருக்கிறது. குறிப்பாக நிதிநிலை அறிக்கையில் எடுத்துச் சொல்லியிருப்பதைப் போல 8 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு MRI, ஏற்கனவே இங்கே சிடி ஸ்கேன் இருக்கிறது,
டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கிறது. அதை ஒட்டி எம்ஆர்ஐ பரிசோதனைகளுக்கு வேறு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்த கேம்பஸிலேயே இந்த வளாகத்தில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகளை அங்கே செய்து கொள்கிறார்கள் என்றாலும் அவர்களை இங்கிருந்து பக்கத்திலே ஒரு 100 அடி கூட நடக்க விடாமல் இங்கேயே அந்த சேவை தர வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 8 கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ பரிசோதனை கருவி மிக விரைவில் அமையப்படவிருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனை ஒரு ஃபுல் பிளெட்ஜட் ஹாஸ்பிட்டல் என்கின்ற வகையிலும் இந்தியாவின் முதல் பிரத்யேக தேசிய முதியோர் நல மருத்துவமனை என்கின்ற வகையிலேயும் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. 53 பேராசிட்டமால் உள்ளிட்ட 53 வகையான மருந்துகள் வந்து தரமானவை அல்ல அப்படின்னு மருத்துவ தரக்கட்டுப்பாட்டு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நம்ம ஏதாவது ஆய்வு நடத்திருக்கோமா, சோதனை பண்ணிருக்கோமா? அதாவது தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு 50 வகையான மருந்துகளுக்கு அதாவது பேட்ச் அந்த ஒரு இந்த பாராசிட்டமால் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு பேட்சா ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த தயாரித்து அனுப்புகிற அந்த பேட்சில் வந்து ஒரு பேட்ச் வந்து ஒரு 10 கோடி அடிக்கிறாங்கன்னா இன்னொரு பேட்ச் ஒரு 10 கோடி அடிப்பாங்க. இப்ப தடை செஞ்சிருக்கிறது இந்த பேட்ச் தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பாராசிட்டமால் தடைன்னு சொல்லல, இந்த பேட்ச் தடை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த நிலை இல்லை. நாம அந்த மருந்து வாங்கறது இல்ல. நம்ம டிஎன்எம்எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் தனியா பிரத்யேகமா தான் இப்ப எந்த மருந்து நிறுவனமா இருந்தாலும் அவங்க அந்த பேட்ச் தயார் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு கோடி நம்ம ஆர்டர் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி இருக்கிற இந்த பேட்ச்ல இந்த 53 வகையான மருந்துகள் இல்லை. வேற இல்ல தொடர்ச்சியா இது மாதிரியான புகார்கள் கடந்த தேர்தலிலேயும் பூதாகரமாக வந்து அகில இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அதுல வந்து சட்ட அந்த விதிகளுக்குள் நாங்கள் நுழைய தயாராயில்லை. எது நடந்தாலும் நல்லது நடந்தால் சரி. என்னங்க நீங்க பிரஸ்ஸா இல்ல முடிச்சுட்டோன்னா வாங்க, தனியா சொல்லுங்க. வாங்க அப்படி வந்து சொல்லுங்க. வேற சொல்லுங்க. நீ பவள விழாவுக்கு காஞ்சி வரத்துக்கு உங்க ஊடகத்திலிருந்து பிரதிநிதி அனுப்புவீர்கள். நிச்சயமா முதல்வர் அங்க பேசும்போது கிடைக்கிற தகவலை நாளை காலையில் நீங்க அது பிரேக் நியூஸா போடலாம்.